ஞானமாய் நடக்க வேண்டும். ஞான புஸ்தகமாம் வேதத்தின்படி நடக்க வேண்டும். ஞானத்தை கொடுக்கிறவருடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும். அன்புக்குரியவர்களே, நல்லவராம் இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். இயேசு ராஜா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 4:5 புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. புறம்பாக இருக்கிற மக்கள், நமக்கு முன்பாக இருக்கிற மக்கள், நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிற மக்கள், நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு முன்பாக ஞானத்தோடு விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமா? ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் பார்க்கிறார்கள். சாட்சி இல்லாத வாழ்க்கை, அந்நிய உறவுகள், அந்நிய ஐக்கியம், அந்நிய ஈடுபாடு அவங்க பார்க்கிறாங்க. இவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சர்ச்சுக்கு போறாங்க, மற்ற நாள் நம்மள மாதிரிதான் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆகவே ஞானமாய் நடக்க வேண்டும். ஞான புஸ்தகமாம் வேதத்தின்படி நடக்க வேண்டும். ஞானத்தை கொடுக்கிறவருடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும். ஆகவே ஞானம் உள்ளவர்களாக நடந்து அநேகரை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துகிற பணியில் தொடருவோம். God bless you.